ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தாள் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. வெங்காயத்தாளை நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நறுக்கிடுங்க. பூண்டு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம், ஒரே ஒரு முட்டை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் பொரிஞ்சோடனே பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. இந்த ரெண்டுமே நல்லா ப்ரௌனிஷாக நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தால் எடுத்து உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து 5 மினிட்ஸ் நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்ட பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுவும் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் அது பச்சை வாசனை போய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு முட்டை ஊற்றிடுங்க. இப்போ சூப்பரான வெங்காயத்தாள் பொரியல் ரெடி. சாப்பிட வாங்க. சப்ஸ்கிரைப்